1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. அன்னாளை குறித்து நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி வருடந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறடிக்கிறாங்க. அவங்க ஒரு வருடம் மாத்திரமல்ல, பல வருடங்களும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க. ஆனால் பர்டிகுலராக ஒரு ஆண்டு அவங்க போய் ஜெபிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அவர்கள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்போ அவங்க கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அப்போ அது என்ன என்றால், அதே அதிகாரம் 17ல் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்போது அந்த வார்த்தை கேட்டோடனே அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்குது. அப்போ தேவன் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்து அதற்கு பிறகு ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போது தேவனுக்கும் அன்னாளுக்குமான அந்த உறவில் ஒரு மாற்றம் ஏதோ ஒன்று சரி செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு தேவன் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட ரொம்ப நாட்களாக ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த காரியத்தில் உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். அது என்ன என்பதை நம்ம கேட்டு அன்னால மாதிரி நம்மளும் தேவனுக்கும் நமக்குமான அந்த உறவை சரி செய்யும் பொழுது தேவன் நமக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரோட அபிஷேகத்தில் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்கும் போது அது என்ன விதத்தில் நம்ம மாறணுங்கிறத அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதே வார்த்தையினால், அந்த அபிஷேகத்தினால நமக்குள்ள அந்த மாற்றத்தை கொடுத்து தேவன் நம்மளே என்ன செய்வார், ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ முதலாவது நாம் தேவனுக்கும் அவருக்குமான அந்த உறவை சரி செய்யணும். அப்படி உறவை அந்த கீழ்ப்படிந்து நம்ம சரி செய்யும் பொழுது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செய்வார், மாற்றி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.